Hi friends, welcome back to Mama with Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க மலேசியா கிளம்புனதை தான் நீங்க பார்க்க போறீங்க வீடியோவா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லியிருந்தோம் எனக்கு பாஸ்போர்ட் வந்து 2 monthsல முடியுது, அப்படியே நாங்க டிராவல் பண்ணலாம்னு நினைச்சு பை மிஸ்டேக்கா டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம். ஆனா முடியவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க எப்படி போனோம் அப்படின்றது தான் மிராக்கிள்னே சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க அதை பத்தி சொன்னதுக்கு எல்லாரும் வந்து ஃபேக்கு, பொய் சொல்றீங்க, வியூஸ்க்காக நீங்க வந்து இது பண்றீங்க, இது ஒரு பிராங்க் அப்படி இப்படின்னு நிறைய இது பண்ணிருந்தீங்க. பட் அந்த மாதிரி பொய் சொல்லி நாங்க வியூஸ் உங்களை பார்க்க வைக்கணும்ன்ற அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ என்ன நடந்ததோ அதை தான் நாங்க ஒவ்வொரு வாட்டியும் போடுறோம் வீடியோவா. என்ன நடந்ததோ அதை தான் நாங்க சொல்றோம். ஆக்சுவலா வந்து இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம இதை சொன்னோம். ஏன்னா நமக்கு அந்த நாலேஜ் இல்ல, உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லையா, 6 months இருந்தாதான் போகணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றீங்க. எங்களுக்கு நிஜமாவே தெரியல. ஆக்சுவலி அந்த நாலேஜ் நம்ம ரெகுலரா டிராவல் பண்றோம், மந்த்லி ட்வைஸ் டிராவல் பண்றோம், இல்ல ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் டிராவல் பண்றோம்னா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படிலாம் கிடையாது. நாங்க லாஸ்டா போனது வந்து 2013ல போனது தான். அதுக்கப்புறம் போவே இல்லை. நான் போயிருக்கேன் பட் ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஈவன் பாத்தீங்கன்னா கார் டிரைவ் பண்ணி போறேன் அப்படின்னா கூட ஒரு இடத்துக்கு நான் எப்பயுமே தனியா போக மாட்டேன். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, பார்ட்னர்ஸ் யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்க வழி சொல்லுவாங்க. நான் அப்படியே ஒரு இடத்துக்கு, ஈவன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் டிரைவ் பண்ணிட்டு போனே தவிர்த்து சிங்கிளா நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கலாம் மாட்டேன். விஷயம்லாம் நமக்கு ஆண்டவர் இருக்காருன்ற நம்பிக்கையில பண்ணுவேன் எல்லாத்தையும். இதுவும் வந்து பியூர்லி இது வந்து வியூஸ்க்காகலாம் நாங்க பொய்யெல்லாம் சொல்லல, வேணா காட்டுறோம் பாருங்க. இது பழைய பாஸ்போர்ட், 2 months தான் இருக்கும் வேலிடிட்டி. நாங்க சைட்ல போட்டோல வைக்கிறோம் பாருங்க. இது நியூ பாஸ்போர்ட். இது அன்னைக்கே வந்து நாங்க ரெனிவலுக்காக அப்ளை பண்ணி அன்னைக்கு நைட்டே வர வச்சு வாங்கி அதுக்கப்புறம் நாங்க டிராவல் பண்ணது. இதையும் வந்து உங்களுக்கு சைட்ல அட்டாச் பண்றோம், பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி வியூஸ்க்காக நாங்க பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல உங்களோட அந்த மைண்ட் செட்டை மாத்துங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி விளாகர் ஆஸ் வெல் அஸ் எங்க லைஃப் ஸ்டைல் தான் நாங்க விளாகா போட்டுட்டு இருக்கோம். சோ அதனால வந்து நாங்க வந்து பொய் சொல்றோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்ன நடக்குது, எங்க வீட்டுல என்ன நடக்குது, எது உண்மையோ அதை தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இது டோட்டலா ஆண்டவர் அருள்னாலையும் மாதா அருள்னாலையும் மிராக்கிள் தான். இது ஒரே நாள்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ஒரே நாள்ல ஃபாரின் டிராவல் பண்றதுலாம். சோ அதை தான் நாங்க பண்ணோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் எப்படி ஓடியாந்தேன் அப்படின்றதுல இருந்து எல்லாமே அதுல தெரியும் உங்களுக்கு. 4 சூட்கேஸும் வந்துச்சா? நீ லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா கார்ல இருந்து? ஏதோ ஒரு மாதிரி கேர் ஆகுது எனக்கே, அந்த மண்டை எல்லாம் பின்னாடி வலிக்குது. வந்தாச்சு. அண்ணா பன்னாட்டு முனையம் டெர்மினல் 2 வந்தாச்சு. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. சரி தள்ளுங்க. ரெண்டுத்துல அமெரிக்கன் டூரிஸ்ட் வந்து ஏரிகாஸ்டா அது உந்து நோ இது உந்து இதுதான் உந்து அமெரிக்கன் டூரிஸ்ட் இருந்து அது உங்க அப்பா அதை எத்துன்னு வா மரியாதையா எத்துன்னு வாமா வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கெனடி, ஷாமே, பாப்பா எல்லாம் வந்துட்டாங்க. ஃபன் பண்ண போகிறோம். மாமா மட்டும்தான் வரல, எல்லாருமே வந்து ரீச் ஆகிட்டாங்க. இப்போ மாமா வருவாரா வரமாட்டாரா, இன்னும் அந்த திகில் தொடரில் வர்ற மாதிரி மர்மம் நீடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செம்ம காண்டாக இருக்குது. ஃபோனும் எடுக்க மாட்டேன்றாரு, ஒன்றும் எடுக்க மாட்டேன்றாரு. பட் ஆனால் டென்ஷனாக இருக்குது. டென்ஷனாக கத்திட்டு இருக்குதுங்களா எல்லாத்தையும். ஏய் அண்ணா வருதுங்க. வணக்கம். தர்ஷனா மாதிரி வணக்கம் வச்சுனுக்குற. அந்த பேண்ட் நல்லா இருக்குதாமா? ஏய் வாங்கோ. ஏய் ஹானா வட்டச்சி, என்னடி டச் இது? ஏய் வட்டச்சி பாரு, பாக்குதா? ஏய் இங்க பாரு, எந்த பாரு ஹானா, எந்த பாரு. ஓகே ஷிலா பாய், கிளம்புறோம். இதெல்லாம் பாஸ்போர்ட் இல்லாத டிக்கெட்டுங்க இவங்கெல்லாம், அதனால இப்படி வேடிக்கை தான் பார்க்க முடியும். அடுத்த தடவையாவது பாஸ்போர்ட் எடுங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து தாய்லாந்து போறோம். சரி ஓகே, பாய். ஓகே, ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ. சத்தியமா மிஸ் பண்ணுவாங்க எல்லாரையும். ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க, வீடியோ போடுங்க. கண்டிப்பா. அது சைலண்டா இருக்குது இந்த இடமே.
அபுதாபி போறாரு, துபாய் அபிபி போறாரு. நம்மளும் ஒரு அபிபி போனோம். பேசு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் ஸ்கேன் பண்ணுறாங்க. எனக்கு அது என்னென்னே தெரில. நான் வந்து ஒரு அண்ணா சொன்னார் நமக்கு என்னன்னு. நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் நம்ம சின்ன வயசில் போனது ஞாபகம் இல்லை. நம்ம உள்ளூர் பஸ்ஸில் நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம். வெளியூர் பஸ் போனது இல்லை. வெளியூர் பஸ்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதனால் நமக்கு மறந்து போச்சு. மௌலிக்கு நினைவு தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் உள்ளூர் பஸ்ஸில் ட்ராவல். ஆனால் ஹேனாக்கு நினைவு தெரியாமே கூட்டின்னு வரியே. ஹேனாக்கு நினைவு தெரியும் போது எப்படி இருக்கும்? நான் 2 வயசுலேயே மலேசியா போகுது. 2 வயசுலேயே பாஸ்போர்ட்டை பார்த்தியா இல்லையா? என்ன பார்த்தீங்களா? 19 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ தான் ஞாபகமே இருக்குது. எனக்கு ஹேனா இந்த வீடியோலாம் பார்க்கும். ஓ என்ன அப்போவே எங்கள் டாடா மலேசியா தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு, தாய்லாந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. மலேசியா தான் நிற்கிறேன். அடுத்து தாய்லாந்து அபிபி. அபிபி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம ஆள் உள்ளே வர போகிறாரு. D6 கேட்டில் பாருங்க. இப்போ வரும் பாருங்க. சூறாவளி புயல் எப்படி ஓடி வருது. போன் அடி அது பாவம். இரு போன் அடிக்குது. அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக பல்லா தெரியுது. அப்படி பா ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. என்ன பண்ணுது ஏதோ நரவின இது போட்டு பல்லா தெரியுது மூஞ்சி பூரா. இல்லை ஷூ ஒழுங்கா போடல. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி நிற்கிறாங்கம்மா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேம்மா, நீ அனுப்பிச்சி விடுமா வாமா. செம்ம ஆண்டவரால மிகப்பெரிய புதுமை ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவராலையும் மாதாவராலையும் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கே வந்து அப்ளை பண்ணி தக்கல்ல இன்னைக்கே பாஸ்போர்ட்டை வாங்கி இன்னைக்கே எப்படியும் ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு நான். ஸோ மிகப்பெரிய புதுமை இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க யாருக்கும். வேர்ல்டு ரெக்கார்டு இல்லை, ரியல்லி வேர்ல்டு ரெக்கார்ட் தான் இது. ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் தான் நன்றி சொல்லணும். அவங்க முதல்ல போய் எதாவது சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி மெயினாக வாஷ்ரூம் போனோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏரியா வந்து ஜாலியாக லாஞ்சில் உட்காந்து சாப்பிட்டாச்சு. பயங்கரமான மிராக்கிள் ஃப்ரெண்ட்ஸ், ரியல்லி பயங்கரமான மிராக்கிள். ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கணும். நான் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த லெவலுக்கு. நான் சீரியஸாகவே நான் போக மாட்டேன், நாளைக்கு புக் பண்ணி தான் போவேன். ஏன்னா நாளைக்கு தான் என்னோட இது கைக்கு வரும் பாஸ்போர்ட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு தான் நான் போவேன்னு நினச்சேன். பட் இட்ஸ் பியூர்லி மிராக்கிள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிடுகிடுன்னு ஓடிப்போம். லாஞ்சில் சாப்பிட்டாச்சு. இப்போ அதுக்குள்ள கிடுகிடுன்னு என்னென்னலாம் பண்ணுவோம். ஃப்ளைட் நம்பர் 9 பெரிய விஷயம் இல்லை, ஃப்ளைட்ல ஏறணும். வாங்க 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 வாங்க. உன்னால விட்டுட்டு வந்துருக்கணும். டான்ஸ் ஆடுற நீ நாளைக்கு வான்னு உன்னால விட்டுட்டு வந்துருக்கணும். மலேசியால குத்த வச்சு திமிர் பத்தியாடா. ஏய் ஹேனா, ஏய் இருடா, டேய் தள்ளுடா. பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ஹேனா பயப்படுறியா? ஏய் ஹாய் இருக்கு. ஹாய் ஹாய் கொடுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. கார்ல கழுங்காம கூட்டிட்டு போறாங்க. குலுங்குதா? யார் பேக்லயோ நான் என்னோட ஜாக்கெட்லாம் வச்சேன். யார் பேக்ல வச்சேன்? உன்னோட லேப்டாப் பேக்ல வச்சேன். உன்னோட ஏத்தும் போது சாய முடியாது மொழி. உன்னோட லேப்டாப் பேக்ல தான் வச்சேன் நான். ஜாக்கெட் இருந்தது எடுக்கணும். புளி மூட்டை மாதிரி. ஆமா எடுத்துட்டாங்க. 11:45 தானே எடுக்கணும். ஏன் 11:30 எடுக்கிறாங்க? கிரீது போடுவாங்க. மௌலி கம்மனு உட்காரு கொஞ்ச நேரம். அவங்க ஆஃப் பண்றாங்க, வெயிட் பண்ணு. பயப்படுத்தாதீங்கன்றாங்க. பாத்துட்டு இருக்கோம். ஏய் ஆனா புக்கு பாருமா. புக்கு வச்சு மறைச்சுன்னு. ஏய் புக்கு வச்சு மறைச்சுன்னு இருக்கு. ஆனா புக்கு வச்சு மறைச்சுன்னு இருக்கு. ஏய் ஜூஸ் இருக்குமா? ஜூஸ் இருக்கு. ஆமா பிரியாணிக்கு. நூடுல்ஸ் இருக்குமா?
எங்க நூடுல்ஸ் எங்க? அச்சோ நூடுல்ஸ். சொன்னீங்களா? இல்ல சொல்லல. ஹாய் மோனாக்கா போட்டிருக்கா பாரு. இங்க பாரு ஹானா. டாடி கொஞ்சம் கம்மன் இல்ல டாடி. கம்மன் உட்காரு. சமோசா எங்க போறோம் இப்ப நம்ம? மலேசியா. எப்படிங்க எங்க போறோம்? எங்க போறோம்? சரி சமோசா சாப்பிட மலேசியா போறியா? ஆமா சமோசா சாப்பிட நாங்க மலேசியா போறோம். ஒரு மொட்டை மண்டைக்கு எத்தனை லைட்டு? வேண்டாமா வேண்டாம். மோனா என்ன மோனா? என்ன மோனா? என்ன மோனா? தெரியுது தெரியுது ஏதோ பண்ணுது. பாக்குது. இரு இரு. அவ்வளவுதான் நண்பர்களே, எரியாச்சு. ஹானா ஜூஸ் மம்மி இப்ப நானு இப்ப அவளை பார்க்காதீங்க. ஓகே லைட்ஸ் பாரு. காட்டு அங்க லைட் எல்லாம் காட்டு. டைகர் பாரு. லைட்லாம் காட்டு. லைட் மலேசியா மலேசியா போட்டுருக்கு. ஏதோ பண்ணி போலாமா? ஏய் கோக் ஊத்துறதுக்கு தான் ஐஸ். நாச்சஸ் வாங்கிட்டல்ல? பிரியாணி பிரியாணி ஏம்பா அங்கே லான்ச்சில் அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்தது. அதில் தின்னாமல் இங்கே வந்துட்டு இங்கே வந்து இது பண்ணினுங்கிறேன். எனக்கு கார்டு இருந்ததா? கார்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கார்டு இல்லை. நான் தான் நீ உள்ளே போகணும்ல. என் கார்டு இருந்துச்சு, ஆனால் யாருக்குமே பின் நம்பர் தெரியாது. அந்த கார்டை நான் வந்து பின் நம்பர் ஜென்ரேட்டே பண்ணல. அந்த கார்டுக்கு ஆமாம் ஒரு தடவை ஜென்ரேட்டே பண்ணல. எடுத்துல போய் ஒரு 100 ரூபாய் எடுத்து பார்த்தல நீனு? இல்லை பார்க்கல, நான் பார்க்கல. என் கார்டு கூட வேலை எப்படி இருக்கு டேஸ்ட்? எவ்வளோக்கா? 1250 டோட்டலாக எல்லாம் வாங்கினது. என் கார்டு கூட வேலை செய்யுது. பெருமையாச்சு எனக்கு. 2 ரூபா. என்னப்பா எப்படி இருக்குது டேஸ்ட்? நான் வைக்கிற சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கு. நீ வைக்கிற சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குதா? சிக்கன் பிரியாணி சிக்கன் பீஸ் எப்படி இருக்குது? சாப்பிடல. சாப்பிட்டு பாரு. 2 பீஸ் தான் இருக்கு. வெயிட் பண்ணு, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். 2 பீஸ் தான் இருக்குதுன்னு எடுத்து உள்ள விட்டுக்காது. கோக்கா எங்கே இது காணும்? ஐஸ் கியூப்ஸ். செல்லம் பிரியாணி சாப்பிட்றியாடா? 2 hours later. சொல்லு மகேஷ் ராஜா. நல்லா இந்தியாலே விட்டுட்டு வந்திருக்கணும். இந்தியால என்ன விட்டு வந்திருந்தியா நீ குத்த வச்சு இங்கே உட்கார்ந்து இருந்திருப்பேனா நெக்ஸ்ட் டே வர வரைக்கும். திமிர் பேச்சு பேசாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகிட்டு கொஞ்சம் சார்ஜ்லாம் போட வேண்டியது இருக்கு. ஸோ அதனால மொபைல்லாம் கொஞ்சம் சார்ஜ் போட்டுருக்கோம். நம்ம டிரைவர் வெளில வெயிட் பண்ணுறாரு. கேட் நம்பர் 3க்கு வந்தால் அவர் நம்மளை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போய் ஒரு குட் ஃபுட், நம்ம இந்தியன் டேஸ்ட்டில் ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் எங்களை இந்த ட்ரெஸ்லேயே தான் மேக்ஸிமம் பார்ப்பீங்க. அவங்க காசு அவங்க கிட்ட கொடுத்துடுறேன். நீங்க ட்வின் டவர்ஸ்ல எடுப்பீங்களோ புது ட்ரெஸ், கேஎல் டவர்ஸ்ல எடுப்பீங்களோ? ரூமுக்கெல்லாம் 2 மணிக்கு தான் செக் இன். அதனால என்ன பண்றது? இப்ப மணி 6:30 ஆகுதா? ஆமா
6:45. வாட் நான்சென்ஸ். இன்னும் எனக்கு இது புரியல. மலேசியா டைம் காட்டாத வாட்ச் இது. as per மலேசியா தூக்கிலாம் போட முடியாது, மாத்திக்கலாம். போன்ல மாத்து, போனை பாரு. டைம் அது 53. அதுக்குள்ள 7 ஆயிடுச்சு. 7 ஆகிறதுக்கு 5 நிமிஷம். 7 நிமிஷம். ஓகே फ्रेंड्स, 6:57 6:54 6:55 54 வெச்சிட்டோம் நம்ம மலேசியன் டைம். சோ இப்போ ஒரு அதே ஆட்டோமேட்டிக்கா போன மாதிரி கிளைமிங்ல பயங்கர வந்து பேக்கேஜ் நம்ம கிளைம் பண்ணிட்டு வந்தாச்சு. கஸ்டம்ஸ் செக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் இருந்ததால நம்ம இங்க ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே பின் போட்டுட்டு இருக்கோம். என்ன ரிலாக்சேஷன் பாக்குறீங்களா? நெட்ல இருக்கு. சும்மா கால் பண்ற வருதான் பாரு. எனக்கு பண்ண முடியாது. அக்கா நம்பர் சொல்லு. ஆனாச்சலாம் ஏ ஆனாச்சலாம் அதுவா 73 ஏ மொட்டை ஏ ஆனா 73 எனக்கு 2 டவர்மே வருது. என்னடா நீயும் மூஞ்ச காட்ட மாட்ற? நீ கீழே உந்தன்மையா மொட்டை மண்டை ஏய் தக்காளி சட்னி வந்துடும். டேய் அங்கே பாரு யாருக்கு போகிறோம்? சீஸ் சாப்பிட போகிறோம். சீஸ் சாப்பிட போகிறாங்களா? எஸ்